ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பன்னீர் இல்லாமல் முட்டையை வச்சு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அதே ஸ்பூனில் சீரகத்தூளுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு ட்ராப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததும் டிஃபன் பாக்ஸ் போட்டு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை பன்னீர் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. கட் பண்ணி எடுத்ததும் இதை ஒரு பிளேட்டில் டிஃபன் பாக்ஸ் மூடியை திருப்பி போட்டு தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு. பன்னீர் மாதிரியே சின்ன சின்னதாக ஸ்லைஸாக வந்துடுச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனதும் 2-3 கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய் இதை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக ப்ரௌன் ஆனதும் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக நான் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போது நான் ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது 2 வெங்காயம், 2 தக்காளி இதை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறி விட்டதும் இது கூட நாம் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததும் இதுவும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் பச்சை வாசனை போனதும் இது கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்ததும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளற உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டதும் நம்ம இப்போது 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறி முடித்ததும் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா கிளறி விடுறேன். கிளறும்போது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்னஸாக வருது. நீங்கள் கிளற இந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் இருக்கிற தண்ணி எல்லாம் உங்களுக்கு சுண்டிடும். பாருங்கள், கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வருது பாருங்கள். இப்போது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது உங்களுக்கு நல்லாவே ஸ்மெல் வரும். இந்த நேரத்தில் கிளறி விடும்போது உங்களுக்கு தனியாக லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு இப்போது நான் உப்பு சேர்க்கல முன்னாடி. இப்போ தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நான் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், நல்லா திக்னஸாக வந்துடுச்சு. திக்காக வந்ததும் இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற
முட்டையெல்லாம் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி விடுங்க. அப்போ தான் முட்டையில் இந்த மசாலா நல்லா இறங்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டதும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வந்ததும் பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக நல்லா கிளறி விட்டதும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தாலே போதுங்க. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் காட்டலை. அதை நீங்கள் கொஞ்சமாக தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு இது கூட கஸ்தூரி மேத்தி நசுக்கி போட்டுக்கிறேன். இப்போது பாருங்கள், நம்மளோட முட்டையில் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா? எனக்கு வாய்ஸ் ஓவரே கொடுக்க தெரியலங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். இது சப்பாத்தி, தோசைக்கும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.